ரவால ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி செய்யலாமா? ரொம்ப ஈஸி இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. ஒரு 1/2 ஹவருக்குள்ளே மேக்ஸிமம் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் ரவை சேர்த்துருக்குறேன். நான் ஒரு சின்ன டம்ளருக்கு 2 டம்ளர் ரவை எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ நான் 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன்னா அது 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து ஊற்றிட்டு அதை நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது அப்படியே ஊறட்டும். கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 முடிக்கு அதிகமாக இருக்கிற அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம துருவின தேங்காவை லைட்டாக அந்த நெய்யில் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நட்ஸ் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்குறேன். அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே நெய்யில் நம்ம ஊற வச்சுருக்கிற ரவையை பால் ஊற்றி ஊற வச்சுருக்கிற ரவையை நல்லா போட்டு கட்டி இல்லாத நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா அதிலே ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா வறுத்து விடுங்க. பச்சை ஸ்மெல் ஏதாச்சும் இருந்தால் போயிடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ 2 டம்ளர் ரவைக்கு நான் 1 டம்ளர் ஃபுல்லாக சர்க்கரை சேர்த்துருக்குறேன். அதோடு நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, வறுத்து வச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த ஹீட்லேயே இதுவாகிடும். சர்க்கரை தேங்காய் எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். சூப்பரான ரவா லட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. ரவாவில் ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி செய்யலாமா? ரொம்ப ஈஸி இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. ஒரு 1/2 ஹவருக்குள்ளே மேக்ஸிமம் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் ரவை சேர்த்துருக்குறேன். நான் ஒரு சின்ன டம்ளருக்கு 2 டம்ளர் ரவை எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ நான் 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன்னா அது 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால்